ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிரியா ஆல் இன் ஒன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச நல்ல மொறு மொறுன்னு இருக்கக்கூடிய ஸ்நாக்ஸ் தான் எல்லடை என்கிற ஓட்ட வடை பார்க்க போகிறோம். எங்கள் ஊரில் எல்லாருமே நாங்கள் இதை எல்லடைன்னு சொல்லுவோம். பட் இங்கே எல்லோரும் ஓட்ட வடைன்னு சொல்கிறாங்க. உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்களோ எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு 1 டம்ளர் கடலைப்பருப்பை 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். அடுத்து 1 கிலோ பச்சரிசியை நல்லா கழுவி காய வச்சு அரைச்சி சலித்து எடுத்து வச்சுருக்கோம். 1 கிலோ பச்சரிசிக்கு 150 கிராம் உளுந்து வறுத்து அரைச்சி சலித்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இந்த எல்லடையை வந்து பார்த்திங்கன்னா நானும் எங்கள் அத்தையும் சேர்ந்து தான் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு நம்ம மாவில் வந்து ஊற வச்சுருந்த கடலைப்பருப்பை ஆட் பண்ணுறோம். வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு எல்லாேருக்கும் எல்லடை எப்படி பண்ணணுன்னு இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கவங்களுக்குலாம் தெரியாது. ஸோ அவங்களுக்குலாம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. கடலைப்பருப்புக்கு அடுத்து 2 கைக்கொத்து கருவேப்பிலையை 2 கைக்கொத்து கூட இல்லை, நீங்கள் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு கைக்கொத்து கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையை நல்லா கழுவிட்டு அதை நல்லா குட்டி குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு தேவையான அளவு உப்பு. நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னென்ன பொருள்ன்றதையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு 2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணணும் மக்களே. இதுக்கு நடுவில் நம்ம ஒரு சின்ன இது மட்டும் பண்ணணும். அது என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, காரத்துக்கு 30 மிளகா வந்து நாங்கள் எடுத்துருக்கோம். 30 மிளகாயை நல்லா ஹாட் வாட்டரில் ஊற வச்சுருக்கணும். இதை வந்து நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு நடுவில் ஊற வச்சுருங்க. அடுத்து நம்ம மாவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறமேட்டு நாங்கள் எங்கள் வீட்டில் நெய் இருக்குது. ஆனால் நீங்கள் உங்கள் வீட்டில் பட்டர் தான் ஃபஸ்ட்டு போடணும். பட்டர் எங்கள் வீட்டில் இல்லைன்றதுனால நாங்கள் நெய் ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்து ஊற வச்சுருந்த காஞ்ச மிளகா கூட பூண்டு நல்லா 2 கைக்குத்து பூண்டு போட்டு பல்ஸ் மோடில் அரைச்சி நம்ம எடுத்து ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்து பாருங்கள், மாவு நல்லா ரெடி ஆனதும் இந்த மாதிரி ஒரு ஆயில் பேப்பரில் வச்சு நம்ம அது ஒரு நல்ல ஃப்ளாட்டாக இருக்கிற கிண்ணத்தை மேலே அழுத்தணும் அப்படின்னா அது இந்த மாதிரி ஷேப்பில் வந்துடும். அது நல்லா கொஞ்சம் உங்களுக்கு தடிசாக இருந்ததுன்னா கையால் எப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது நமக்கு இன்னும் கொஞ்சம் சின்னதாக உங்களுக்கு தின்னாக வந்துடும். ஸோ இதை வந்து எண்ணெயில் போட்டு நல்லா நம்ம பொரித்து எடுத்தால் நமக்கு எல்லடை ரெடி. எல்லடை வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. பட் எனக்கு சுடும்போதே வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய எடுத்து சாப்பிட்டுட்டேன். அது உங்களுக்கு பாருங்களேன் எவ்வளோ மொறுமொறுன்னு இருக்குன்றதை கூட நான் உங்களுக்கு உடச்சி காமிச்சிருக்கேன். ஸோ தேங்க்யூ மக்களே.